வணக்கம். ஒரு கேள்வி. புத்திசாலித்தனம் எப்பதாவது பலத்த ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கிளாசிக் கதையில இதுக்கு பதில் இருக்கான்னு பார்ப்போம். கதை ஒரு சின்ன ஆடுக்கும் பசியோட இருக்கிற ஒரு புலிக்கும் நடுவுல நடக்குது. பாருங்க, இந்த கேள்விதான் நம்ம கதையோட மையமே. ஒரு பக்கம் பலமில்லாத ஒரு சின்ன ஜீவன், இன்னொரு பக்கம் அசைக்க முடியாத சக்தி. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா யார் ஜெயிப்பாங்க? வாங்க பார்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அங்க மர்மமான சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கதான் நம்ம கதையோட ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸும் சந்திக்க போறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெல்லான்னு ஒரு ஆடு, உருவத்துல சின்னதா இருந்தாலும் தைரியத்துக்கு பஞ்சமே இல்ல. இன்னொரு பக்கம் ராஜா, காட்டுக்கே ராஜா, ஆனா இப்போ பசில தவிச்சு வேட்டைக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது மட்டும் நிச்சயம். பெல்லா பாட்டுக்கு அமைதியா புல் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நிம்மதியான நாள் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு மரங்களுக்கு பின்னால இருந்து ராஜா வெளியே வந்தான், தன்னோட அடுத்த சாப்பாட்டை தேடி. இப்போ பெல்லாவுக்கு தப்பிக்க வழியே இல்ல. ராஜா கர்ஜனை பண்ணதும் அந்த காடே நடுங்குது. பெல்லா ஒரு மூலையில மாட்டிக்கிச்சு. அவ்ளோதான், தப்பிக்க எல்லா வழியும் அடைச்சாச்சு. பார்க்கறதுக்கு இது ஒரு முடிஞ்ச கதை மாதிரி தான் தெரியுது. பெல்லாவுக்கு நல்லாவே தெரியும், ஓடினாலும் பிரயோஜனம் இல்ல. ராஜா ரொம்ப வேகமானவன், சண்டை போட்டா அது தற்கொலைக்கு சமம். அப்பதான் அந்த இக்கட்டான நிலைமையில பெல்லா தன்னோட மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்க முடிவு பண்ணது. அதுதான் அவளோட புத்திசாலித்தனம். பயத்துல உறைஞ்சு போறதுக்கு பதிலா பெல்லாவோட முகத்துல ஒரு ஆச்சரியமான அமைதி வருது. ஏன்னா அவ மனசுக்குள்ள ஒரு தைரியமான பிளான் உருவாகுது. இந்த பிளான் இந்த ஆத்தத்தோட ரூல்ஸே மாத்த போகுது. உடனே அவ ஒரு கதையை ரெடி பண்றா. நான் ஒரு சாதாரண ஆடு இல்ல, நான் தான் இந்த காட்டுல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய புதையலோட பாதுகாவலர் ஆடு. என்னைய காட்டுக்கே ராஜா தான் நியமிச்சாருன்னு சொல்லுது. பாருங்க, புலியோட கவனத்தை பசியில இருந்து பேராசைக்கு மாத்திரா. அவளோட பிளான்ல 3 ஸ்டெப்ஸ் தான், ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஸ்டெப் 1, அமைதியா இருந்து ராஜா என்ன நினைப்பானோ அதை உடைக்கிறது. ஸ்டெப் 2, அவனோட பசிய மறக்கடிக்க ஒரு புதையல் கதைய சொல்லி பேராசைய தூண்டுறது. கடைசியா ஸ்டெப் 3, தன்னோட உயிருக்கு பதிலா அந்த புதையலை காட்டுறதா ஒரு டீல் போடுறது. புதையலுங்கிற வார்த்தையை கேட்டதும் ராஜாவுக்கு பசியெல்லாம் பறந்து போச்சு. பேராசை கண்ணை மறைச்சிருச்சு. ஒரு சின்ன ஆட்டை சாப்பிட்றத விட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் கிடைக்க போகுதேன்னு நினைக்கிறான். உடனே டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். இப்ப பாருங்க, கேமே தலைகீழா மாறிடுச்சு. வேட்டையாட வந்தவன் இப்போ வழிநடத்தப்படுறான். பெல்லா தன்னோட பொரியோட அடுத்த கட்டத்துக்கு புலிய காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. போற வழியில ஒவ்வொரு அடிக்கும் பெல்லா விதவிதமா கதை சொல்லி ராஜாவோட ஆசையை இன்னும் தூண்டுறான். அவனோட முழு கவனமும் அந்த புதையல் மேலதான் இருக்கு. ஆனா அவன் ஒரு பொறிக்குள்ள போயிட்டு இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. நேரம் ஆக ஆக ராஜாவுக்கு பொறுமை போகுது. தங்கம், வைரம்னு அவனோட மனசு முழுக்க புதையல் நினப்புதான். எங்க அந்த புதையல்னு கேட்க ஆரம்பிக்கிறான். பாவம், அவனுக்கு தெரியல அவன் தன்னோட அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு. கடைசியா அவங்க ஒரு பெரிய ஆழமான பள்ளத்தாக்கோட ஓரத்துக்கு வந்து நிக்கிறாங்க. கீழே பார்த்தா தலை சுத்தும். பெல்லா அந்த பக்கமா கை காட்டி புதையல் அங்கதான் இருக்குன்னு சொல்லுது. பொறி இப்போ கிட்டத்தட்ட ரெடி. அப்போதான் பெல்லா ராஜாவை பார்த்து சொல்றா, உண்மையிலேயே தைரியம் உள்ளவங்களால மட்டும்தான் இந்த பள்ளத்தாக்க தாண்டி அந்த புதையலை எடுக்க முடியும்னு. இது சும்மா ஒரு சவால் இல்லைங்க, இது ராஜாவோட பெருமைக்கு வச்ச ஒரு பொறி. அந்த புதையல் மேல இருந்த ஆசையில ராஜா தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு திரட்டி தன்னோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜம்புக்கு தயாராகிறான். இது அவனுக்கு வெற்றியை தருமா இல்ல வீழ்ச்சியை தருமா? ஒரே நொடிதான் அவனோட சக்தி வாய்ந்த கால்கள் அவனை முன்னாடி தள்ளுது. ஆனா அது பத்தல. பள்ளத்தாக்கு ரொம்ப அகலமா இருந்துச்சு. ராஜா ஒரு கணம் காத்துல மிதந்து அப்புறம் நேரா கீழே இருந்து இருட்டுக்குள்ள விழுறான். பள்ளத்தாக்கோட ஓரத்துல பாதுகாப்பா நின்னுகிட்டு பெல்லா இந்த கதையோட முக்கியமான ஒரு உண்மையை சத்தமா சொல்லுது. சில நேரங்கள்ல தைரியமும் புத்திசாலித்தனமும் நம்ம உருவத்தையும் பலத்தை விட ரொம்ப வலிமையானது. பெல்லா ஒரு ஹீரோயினா காட்டுக்கு திரும்பி வருது. ஆனா யோசிச்சு பாருங்க, அது புலிய கொல்லல, தன்னோட புத்திசாலித்தனத்தால ஒரு பெரிய ஆபத்தை ஜெயிச்சிருக்கு. அதோட கதை அந்த காட்டுல தலைமுறை தலைமுறைக்கு ஒரு பெரிய பாடமா அமையுது. பெல்லாவோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, புத்திசாலித்தனம் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்னு தான். இது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையில வெறும் பலத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாத விஷயங்களை புத்திசாலித்தனத்தை வச்சு ஜெயிச்ச சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க.